இந்த 2025 உங்களை வயிறு குலுங்கு சிரிக்க வைக்க போகிற முதல் படமாக குடும்பஸ்தான் படம் கண்டிப்பாக இருக்கும். சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரை கண்டினியூஸாக நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்டர் மணிகண்டன் நடிப்பில் வெளியாகிருக்கிற குடும்பஸ்தான் படம் நிஜமாவே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோ தான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளை ஏற்றுக்காத நம்ம வீட்டாட்கள் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதன்படி ஹீரோவும் மாங்குன்னு உழைக்கிறாரு, நல்லாவே வேலை பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு இருக்கும்போது ஒரு சிகப்பு தொப்பியால் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அங்கேருந்து அவரோட வாழ்க்கை தடுமாறுது, நிலக்குலையுது. அதனால கடன் வாங்குறாரு, பொய் சொல்றாரு, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. கடன் தொல்லை கழுத்தை நெரிக்க அந்த கடனை அடைக்க பலவிதமான முயற்சிகள் எடுத்து அதுலேயும் தோத்து போய் சீரழிஞ்சு கடைசியில் அந்த கடனெல்லாம் அடைச்சு ஹீரோ தன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பினாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட ஒன்லைன். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஆக்டர் மணிகண்டனோட நடிப்பு. ஆக்டர் மணிகண்டன் தமிழ் சினிமாவில் நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவர் முதல்ல ஒரு மெயின் ரோலில் நடித்ததுன்னா ஜெய்பீம் திரைப்படத்தில் தான். அதற்கு அடுத்தபடியாக அவர் நடித்த குட் நைட், லவ்வர், இந்த 2 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த வரிசையில் குடும்பஸ்தனும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. நம்மளை சிரிக்க வைக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வச்சோம், அழ வைக்க வேண்டிய இடத்துல அழ வைக்கிற மாதிரியும் அவரோட நடிப்பு இந்த படத்தில் அட்டகாசம். ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் படத்தில் மணிகண்டன் உட்காந்து சாப்பிடும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நடிப்பால் ஹேண்டில் பண்ண விதம், அதுலேயும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சாப்பிட்ற சீன் ஒன்று வரும், சான்ஸே இல்லை. மணிகண்டனோட நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, மணிகண்டனோட அம்மா கதாபாத்திரம், அவரோட நண்பர்களான நக்லைட்ஸ் டீம். மணிகண்டனுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தூண் மாதிரி தாங்கி பிடிக்கிறது இவங்க தான். அவங்களோட காமெடி, டைமிங், பர்ஃபார்மன்ஸ் எதையுமே அடிச்சுக்க சான்ஸே இல்லை. தியேட்டரில் நம்மளை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறதே இவங்க தான். என்னதான் படத்தில் நடிக்கிறவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் படத்தோட கதை நல்லா இருக்கணும், திரைக்கதை அட்டகாசமாக இருக்கணும், அது மக்களோட கனெக்ட் ஆகணும். இதை 3த்தையும் வச்சு பார்க்கும்போது குடும்பஸ்தன் இது 3லேயுமே அதோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி நிஜமாவே மிடில் கிளாஸில் உள்ள ஒருத்தன் எப்படிலாம் கடன் வாங்குறான், வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு எப்படி இன்னொரு கடன் வாங்குறான், கடன்காரனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான், ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த ஒரு பையனை அவங்க வீட்டில் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, பணம் இருக்கும்போது அவனை என்ன மாதிரி பார்க்குறாங்க, பணம் இல்லாத போது அவனை என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னு நிறைய பேர் இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை கூட இருந்து பார்த்த மாதிரியேவும் படத்தில் அவ்வளோ அருமையாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இங்கே பணத்தை வச்சு தான் நம்மளை மதிக்கிறாங்க, கையில் பணம் இல்லாத போது நம்ம காட்டுற காதல், அக்கறை, சோகம், அழுகன்னு எந்த ஒரு உணர்ச்சிக்குமே மதிப்பில்லை அப்படிங்கிறத கிளைமேக்ஸுக்கு முந்தின காட்சியில் ரொம்பவே அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக படத்தோட கிளைமேக்ஸை சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனையை தாங்கிக்கிட்டு ஹீரோ அதை எப்படா சமாளிக்க போகிறான், இந்த படத்தை எப்படி ஹாப்பி எண்டிங்காக முடிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் உள்ள காட்சிகள் எல்லாமே ரொம்ப சீரியஸான மேட்டரை பற்றி பேசக்கூடியது. ஆனால் சீரியஸாக பேசி ஆடியன்ஸை போர் அடிக்காமல் நம்மளை கலகலன்னு சிரிக்க வச்சு அதே டைம் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரியான வசனங்களை கிளைமேக்ஸில் பொருத்தியிருப்பார். ஒரு பக்கம் வயிறு குலங்கு சிரிக்கிற அதே நேரத்தில் ஆக்சுவலாக படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையுமே சேர்த்து பேசியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஹீரோவோட மனைவி தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவங்களா இருப்பாங்க. படத்தில் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து கரண்ட் போனால் கூட ஹீரோவோட அம்மா ஹீரோவோட மனைவியை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. படம் முழுக்க ஹீரோவை சுற்றியும் ஹீரோவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே காட்டிட்டு வர அதே டைமில் கிளைமேக்ஸில் ஹீரோவோட அப்பா, அம்மா, ஹீரோவோட மனைவி, ஹீரோவோட அக்கா புருஷன் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்திருக்கோமே தவிர நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபைனலாக புரிஞ்சுக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த படத்தில் மைனஸ்னு ஒன்றுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே இல்லை. இந்த 2025 முதல் படம் நல்ல படமாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக குடும்பஸ்தன் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மணிகண்டன், ஹரிஷ் கல்யாண், கவின் இவங்கெல்லாம் அடுத்த கட்ட ஹீரோக்கள். நிஜமாகவே இவங்கெல்லாம் கதையை தேர்வு செய்கிற விதத்தை பார்க்கும்போது தமிழ் சினிமாவை இன்னும் வளர்ச்சி பாதையில் இவங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் குடும்பஸ்தான் படம் பார்த்துட்டிங்கன்னா படம் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.